ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு வந்து ஆடிப்பூரம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் வந்துட்டு நீங்கள் ஏதாவது ஸ்வீட்லாம் செஞ்சு சாமிக்கு படைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிக்கினஸ் இல்லாமல் வாயில் போட்டால் ஒட்டாமல் நல்லா வழுக்கிட்டு அப்படியே ஸ்மூத்தாக வெண்ணெய் மாதிரி போகிற ஒரு கேசரி செய்யலாம் வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேசரி செய்யும் போது என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு என்ன மாதிரி வந்திருக்குன்றது நம்மளோட பேஜில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்றுமே இல்லை, அரை கப்பு வந்து நான் ரவை எடுத்திருக்கேன். அரை கப்பு ரவை. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அது வந்து நல்லா பேன் வந்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. ரொம்ப ஓவர் ஹீட் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ரவையை வறுக்கும் போது லைட்டாக வந்துட்டு எண்ணெய், ஏலக்காய் இது ரெண்டுமே எண்ணெயோ இல்லை நெய்யோ ஏதாவது சேர்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம எந்த கப்பில் நம்ம மெஷர் பண்ணுறோமோ, நான் சொல்கிறது வந்து அரை கப்புக்கு மட்டும்தான். 1/2 கப் வந்து ரவை எடுத்திருக்கீங்க அப்படின்னா 3/4 கப்பே போதும். நான் வந்து அந்த கொட்டுற வேகத்தில் கொஞ்சம் அதிகமாக வந்துருச்சு. நான் வந்து 3/4 கப்பு தான் வந்து சுகர் எடுத்திருக்கேன். அதுவே போதுமானது தான். இல்லை இதை விட கம்மியாக சாப்பிடுவோம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னாக்கா அரை கப்பே எடுத்துக்கலாம். நல்லா வறுத்துட்டே இருக்கும்போது லைட்டாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நெய், ஏலக்காய் இல்லை நீங்கள் வந்து ரீஃபைண்ட் ஆயில் சேர்ப்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ண பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா சுகர் சேர்த்துருங்க. இந்த ஸ்டேஜ்லேயே வந்து கொஞ்சம் வறுபட்ட பிறகு சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் சேர்த்துட்டு 1/2 கப்பு வந்து பால், 1/2 கப்பு தண்ணி, இவ்வளோ தான் மெஷர்மெண்ட்டு. நீங்கள் வந்து அதிகமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப குழஞ்சி போயிடும். அப்படியே ஸ்டிக்கினஸ் அப்படியே வாயிலே வைக்க முடியாது, ஒட்டிக்கிற மாதிரி ஆகிடும். அந்த மாதிரிலாம் வராமல் குயிக்காக செய்யணும், டேஸ்ட்டாகவும் இருக்கணும்னா கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஊற்றிட்டு உடனே கிண்டிடணும். இந்த மாதிரி நீங்கள் கைவிடாமல் உடனே கிண்டிட்டு சிம்மில் வச்சு ஒரு தட்டு போட்டு மூடி போட்டுக்கோங்க. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து கலர் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக கலர் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை கலர் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இல்லைனா பீட்ரூட் வந்து ஜூஸ் எடுத்து கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டிக்கினஸாக வரும். கொஞ்சம் கெட்டியான பிறகு நெய் கொஞ்சம் விட்டு, இல்லை நீங்கள் ஆயில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிப்பீங்க அப்படின்னாக்கா மொத்தமாகவே நெய் வந்து ஆட் பண்ண முடியாது, தெகட்டும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க கொஞ்சம் ஆயில் விட்டுக்கோங்க, கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு ஒரு நல்ல பதத்துக்கு வரும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சிம்மில் வச்சுட்டு தட்டு போட்டு மூடி போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் லாஸ்ட்டாக வந்துட்டு நம்ம கேசரி வந்து எந்த ஸ்டேஜில் வந்திருக்குன்றது தெரியும். நான் வந்து ஜிஆர்பி நெய் வந்து எடுத்திருக்கேன். அது வந்து 10 ரூபா ஒரே ஒரு பேக்கெட்டு தான். நான் வந்து அரை கப்பு எடுத்ததுனால, ரவை அரை கப்பு போட்டிருக்கிறதுனால நான் வந்து நெய் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து நெய் அந்த அளவுக்கு பிடிக்காது. அதனால் வந்து நான் லைட்டாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா ஒட்டாமல் நல்லா சூப்பராக சாஃப்டான ஒரு பதத்துக்கு வந்துடும். நம்மளோட கேசரி வந்து ரெடி ஆகிடும். நீங்கள் கேசரி செய்யும் போது ஏதாவது சொதப்பியிருப்பீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்மளோட பேஜில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குயிக்காகவும் சீக்கிரமாக ஒரு 15 நிமிஷம் தாங்க. நீங்கள் ரவையை ஊற வைக்க கூட வேண்டாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.